அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா எங்கிருந்து இங்க வந்திருக்கிறீங்க நீங்க? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறீங்க. ஆமா சார். எதுக்காக நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புல நீங்க சேர்ந்தீங்க? இல்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே நீங்க எல்லாம் ஆர்கானிக்கா சொல்லி தரீங்க, ஓகே எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம. சரி எனக்கு அதுதான் சார் மெயினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதனால தான் மெயினா கத்துக்கிட்டேன் சார். ஓகே. உங்க கிளாஸ்ல நம்ம பண்ணி சொல்லி கொடுத்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? சார் வீட்ல உடனே நீங்க சொன்னோட டெமோ பார்த்துட்டோம். ஓகே பார்த்துட்டு வீட்ல யூஸ் பண்ணி பார்த்தோம். சரிங்க நல்லா இருக்கு. நாங்க ஃப்ரெண்டு சர்க்குமே கொடுத்தோம். ஓகே கோகோனட் ஆயில் சோப்பு தான் சார் கொடுத்தோம் first. ஓகே அது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஓகே அப்புறம் சரி திருப்பி இப்ப நேரடியா வரோம் வைக்கும் தான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. இப்ப நேரடியா வந்ததுக்கும் நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருந்தது? வித்தியாசம் எதுவும் இல்லை சார். நீங்க அங்க எப்படி ஆன்லைன்ல பேசுறீங்களோ ஓகே அதே தான் இங்கேயும் பேசுறீங்க. சரிங்க எங்களுக்கு நேரடியா உங்களை பார்த்து பேசல ஒரு சந்தோஷம். சரி சந்தோஷம். கரெக்டா வந்து அங்க மெஷர்மெண்ட் நம்ம பண்ணமே அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருந்ததுங்களா? கரெக்டா இருக்குங்க சார். நான் செக் பண்றேனே சார், உங்க வீடியோ பழைய வீடியோல செக் பண்றேன். செக் பண்றீங்க. செக் பண்றேன். அந்த வீடியோஸ்ல சொல்றதுக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல சொல்றதுக்கும் இப்ப இங்க செஞ்சதுக்கு எந்த வித்தியாசமும் இருக்கா? வித்தியாசம் இல்ல சார், இல்ல எந்த வித்தியாசமும் இல்ல. சரி, இப்ப இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களால தனித்துவமா செய்ய முடியுமா? செய்யலாம் சார், செய்யலாம். கான்ஃபிடென்ட்டா செய்யலாம். ஓகே. தப்பு ரேட்டு வித்தியாசம்லாம் நீங்க எப்படி நாங்க சொல்லி கொடுத்தாலும் ரேட்டு வித்தியாசம்லாம் சூஸ் வாங்குறது விக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம், அது எப்படி இருந்தது? அது கரெக்டா இருக்கு சார். ஏன்னா வெளியில எனக்கு எவ்வளவு லாபம் வைக்கிறதுன்னு தெரியாது எனக்கு. ஓகே நீங்க சொன்னது வந்து ஆவரேஜா வைங்க, அதிகமா வைக்காதீங்க நீங்க. ஓகே. ஏன்னா இப்ப எல்லாருமே எப்படின்னா ஒரு 90 ரூபாய் சோப்பு வாங்குறேன்னா அது அப்படியே அதிகமா தான் வைக்கிறாங்க. 150 160 அப்படிதான் வைக்கிறாங்க. அதுதான் மார்க்கெட்டிங் நான் நினைச்சிருந்தேன். அதை நீங்க உடைச்சிட்டீங்க. அப்படி கிடையாது. நீங்க 20 30 வச்சா கூட போதும். முதல்ல நம்ம இல்லம்மா, மேக்ஸிமம் வந்து 30 to 35% ப்ராஃபிட் வைக்கணும். அந்த அளவுக்கு தான் சார் இப்ப வைக்கிறேன். அந்த அளவுக்கு வைக்கிறீங்க. அது கரெக்டா இருக்கு. ரேட் ரீசனபிளா இருக்குது. ரீசனபிளா இருக்குது. இப்போ இங்க குவாலிட்டி நம்ம சொல்றோம்ல, அந்த குவாலிட்டிக்கான ப்ராடக்ட் நாங்க பண்றோமா? நம்ம உங்ககிட்ட வந்து கிளாஸ்ல வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் சொல்றோம், அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் இங்க செய்யறோமா நாங்க? இருக்குங்க சார். இப்போ நான் உள்ள போய் பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்சைம்லாம் இப்படி நாங்க பார்த்தது இல்ல சார். சரிங்க. அந்த ஸ்மெல்லும் நாங்க அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்ல. சரிங்க. நாங்க இந்த மாதிரிலாம் கெட்டு போச்சுன்னு இப்படி நினைச்சிட்டு இருந்தோம். ஓ. அதுல பார்த்தா இது ஒரு பயோ என்சைம் பண்ணலாம்ன்றது இப்போதான் எங்களுக்கு புரியுது. புரியுது. புதுசா இருக்குது எங்களுக்கு. இது புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஆனா இதோடைய குவாலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னோம். காஸ்ட் வைஸ் வித்தியாசம் வருமா? இப்போ வந்து பவுடரு, ஆயில், என்சைம் 3 வரையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த இதுல வந்து என்சைம் பயன்படுத்தினா உங்களுக்கு குவாலிட்டியானது கொடுக்க முடியுமா? உங்க ஏரியாவில் என்னென்ன ஹெர்பல் கிடைக்குது உங்களுக்கு? அதுங்க சார், வெப்பாலை கிடைக்குது, வெப்பாலை கிடைக்குது, ஆவாரம் பூ கிடைக்குது, கத்தாழை கிடைக்குது, துளசி கிடைக்குது. அது எல்லாமே நல்லா கிடைக்குது. அதெல்லாம் நீங்க என்சைம் பண்ணிக்கலாமே. சரி, இப்போ உங்கள்கிட்ட கிளாஸ் வந்தப்பறம் தான் சார் அந்த ஐடியா வந்திருக்கு எங்களுக்கு. தெரியல எங்களுக்கு. சரிங்க. இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க இந்த யூடியூப்ல காட்டுற மாதிரி பச்சையா அரைச்சு பச்சையா ஊத்துறது தான் சோப்பு நினைச்சோம். கடைசியில் பார்த்தா என்சைம் பண்ணி தான் நம்ம பண்ணணுன்றது இப்பதான் புரியுது எங்களுக்கு. அது ஓகே. வேற எந்த மாதிரியான உதவி நீங்க வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ எங்கிட்ட வந்திருக்கிறீங்க, கிளாஸ் வந்திருக்கிறீங்க. எனக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் சார் மெயினா. மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங்க்கு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம், இந்த மெத்தட்ல பண்ணுனா மார்க்கெட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இருக்கும் சார். ஏன்னா இவ்வளவு நாள் தெரியல எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாம நான் தான் சொல்ற மாதிரி இப்போ சோப்பு நம்ம வாங்கினா அதை விட டபுளா வைக்கணும்னா அப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சரி. இப்போ நீங்க அது சொன்னீங்க, இவ்வளவு கால்குலேஷன் பண்றீங்களா, 30% 35% அதுக்கு மேல வைக்காதீங்க. அது கரெக்டா இருக்கும் சார். ரா மெட்டீரியல் வந்து சோர்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தோம், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? ரா மெட்டீரியல் எப்படி வாங்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. சார் நான் எங்கிட்டே வாங்கிடுறது, வேற எங்கேயும் வாங்குறது இல்லை சார். எனக்கு வேற எங்க போனா குவாலிட்டியே கிடைக்கல. ஆமா, நான் இங்கே நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேக்குறது, உடனே கொரியர் பண்ணிடுறாங்க. எனக்கு வாங்கிட்டு இருந்தீங்களா? வாங்குறேன் சார், சோப்பும் வாங்குறேன், இதுவும் வாங்குறேன், ஆயில் எல்லாம் வாங்குறேன் சார். இதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கீங்களா நீங்க? இல்ல சார், சோப்பு வாங்கியிருக்கிறேன். சோப்பு வாங்கி இருக்கீங்களா? 3வது தடவை வாங்கிட்டு போறேன் சார். அப்படிங்களா? தெரியாது. 30-40 சோப்பு வாங்கி ரெகுலரா வாங்குறேன். ஏன்னா அங்க என்னால செஞ்சு உடனே கொடுக்க முடியல சார். உடனே கேக்குறாங்க கஸ்டமர். இங்க பாருங்க, ஒண்ணே இவங்க எங்ககிட்ட சோப்பு வாங்கிட்டு இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தாங்கம்மா தெரியும். இப்போ 3வது டைம் வாங்கிட்டு போறேன். இப்போ வாங்கியிருக்கேன் சார். இப்பயோ ஒரு 25 சோப்பு வாங்கியிருக்கிறேன். இது 3வது டைம் சார் இது. சரி சரி. சோப்பே வாங்கி இருக்கிறாங்க, பிராமிஸா இன்னைக்கு தான் தெரியும். என்னங்கம்மா? சேல்ஸுக்கு 3 தடவை வாங்கி இருக்கிறாங்க. வாங்கிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்திருக்காங்க. பாத்துக்குங்க. ஓகேங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது வாங்கி சேல் பண்ணிட்டாங்க சார். சூப்பர்னு சொல்லணும். அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி சார் வாங்கல, இப்போ ரெகுலரா சோப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டப்போ. இதுதாங்கம்மா வியாபாரங்கிறது, தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து உண்மையாலுமே அவங்க நான் பார்த்து பேசுனது இப்பதான் நான் பார்த்து பேசுறேன். 3-4 தடவை சோப்பு வாங்கியிருக்கிறாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, அட்டன் பண்ணிக்கிட்டு வாங்கி சேல் பண்ணியிருக்கிறாங்க. இப்பயும் வாங்கியிருக்கேன் சார், வாங்கிட்டு தான் போறேன். மெயினாக சோப்பு வாங்க தான் வந்துச்சு. சரி உங்க இது கிளாஸும் நேரடியாக பார்த்து இது பண்ணலான்ட்டு தான் வெயிட் பண்ணேன் சார். இதுதாங்க உண்மையாலும் பிஸ்னஸ்ங்கிறதுங்க.
நம்மளுடைய ப்ராடக்ட் பேசணும்னு சொல்லுவோம். பேசணுங்கிறது இதுதான். சரி, வேற எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எங்க கிட்ட இருந்து? போதும் சார், இது போதுமான அளவு கொடுத்துட்டீங்க. போதுமான அளவு சோப் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு நிஜமாவே தெரியலங்க சார். இதுல வந்து 3 வெரைட்டில சோப்பு பண்ணலான்றதே எங்களுக்கு தெரியாது. ஆயில், பவுடர், என்சைம், இது இவ்வளவு விஷயம் தெரியாது எங்களுக்கு. இப்போ இந்த சோப்பு வந்து நீங்க என்னென்ன வெரைட்டி சோப்பு நீங்க எப்படி நீங்க சேல் பண்ணி கொடுக்குறீங்க? குப்பைமேனி ரொம்ப நல்லா போகுது. குப்பைமேனி வந்து எந்த மாதிரி நீங்க சேல் பண்றீங்க? குப்பைமேனி சோப்புக்கு எந்த மாதிரி சேல் பண்ண போறீங்க நீங்க சொல்லி? ஸ்கின்னுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்கம்மா, ஸ்கின்னுக்கு பண்றாங்கம்மா. இது குப்பைமேனி சோப்புல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம் தெரியுங்களா? நாங்க போட்டிருக்கோம் தெரியுங்களா? தெரியாது உங்களுக்கு. நீங்க கிளாஸ்ல சொன்னதை நாங்க பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, இந்த இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கோகனட் ஆயில் போட்டிருக்கிறோம், குப்பைமேனியில் கோகனட் ஆயில் போட்டிருக்கிறோம், கேஸ்டர் ஆயில் போட்டிருக்கிறோம், பட்டர் போட்டிருக்கிறோம், குப்பைமேனி ஆயில் போட்டிருக்கிறோம், குப்பைமேனி பயோ என்சைம் போட்டிருக்கிறோம். ஓஹோ, சரி சரிங்க சார். புரியுதுங்களா? அந்த மாதிரி குப்பைமேனி ஆயில், குப்பைமேனி பயோ என்சைம் போட்டிருக்கிறப்ப உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரென்த் ஆகுது. புரியுதுங்களா? மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணுதான் போட்டிருப்பாங்க. ஆயில் மட்டும் தான் சார் போடுவாங்க. ஆயில் மட்டும் தான் போடுவாங்க. நம்மளுது வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க. சேல் போறப்ப இந்த மாதிரி விவரங்களை சொல்லுங்க. இந்த மாதிரியான சோப்புகளை வந்து நாங்க குப்பைமேனி ஆயில், குப்பைமேனி பயோ என்சைம் ரெண்டும் சேர்ந்து நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? வேற என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சரிங்க சார். எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா இதை வந்தா போதுங்க சார் எனக்கு. சரிங்கம்மா, பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே, நன்றி.